வணக்கம் நண்பா. நீங்கள் ஒரு முறை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நாட்டில் நடந்து செஞ்ச ஒரு முடிவு 1000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கும் நம்ம வீட்டில் கூட அதற்கான விளைவுகளை சந்திக்கலாம். உதாரணமாக பொருட்களின் விலை உயர்வு, நம்ம ஓவரால் வீட்டு சேமிப்பின் குறைவு, இது எல்லாத்திற்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு உள்ள ஒரு அரசாங்கத்தின் முடிவு இல்லைன்னா டேரிஃப் கூட நம்மளை பெருவாரியாக பாதிக்கலாம். இது ஒரு மேஜிக் இல்லை, இதுதான் பாலிடிக்ஸ் டேரிஃப் காம்போ எஃபெக்ட். இன்று இந்தியாவிலும் உலக அரசியலிலும் டேரிஃப் எப்படி வேலை செய்து நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, வாங்க இந்த கதையை பார்ப்போம். வாங்க 2018க்கு போகலாம். அமெரிக்கா சீனாவுக்கு மேலே ட்ரேட் வார் ஆரம்பிச்சது. நீங்கள் எங்கள் நாட்டில் அதிக பொருட்கள் விற்கிறீங்க, அதனால் எங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுது, அதனால் உங்கள் மேலே அதிகபட்சமான டேரிஃப் போடுறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது. சீனா கூட நீங்கள் வாங்குகிற பொருட்களுக்கு நாங்களும் டேரிஃப் போடுறோம்னு சொன்னது. இந்த நீயா நானா கேமில் உலக சந்தையில் இருக்கிற பொருட்களின் விலைகள் குலுங்க ஆரம்பிச்சது. இதில் நம்ம இந்தியாவுக்கு என்ன கனெக்ஷன்னு கேட்குறீங்களா? சீனாவிலேருந்து பார்ட்ஸ் வரும், மொபைல் எலக்ட்ரானிக்ஸ், கார் பார்ட்ஸ் எல்லா விலையும் ஆரம்பிச்சது. இப்போதைக்கு நீங்கள் இந்தியாவின் நடப்பு நிலை பார்த்தீங்கன்னா, இந்தியா தானும் சில நாடுகளுக்கு சில டேரிஃப் போடுது. உதாரணம், சீனாவிலிருந்து வரக்கூடிய சோலார் பேனல்ஸ், டாய்ஸ், ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இம்போர்ட் டியூட்டி அதிகம் கொடுக்குது. இதனால் நம்ம லோக்கல் இண்டஸ்ட்ரி சோலார் பேனல் மற்றும் இல்லாமல் ஸ்டீல் இதெல்லாம் மலிவு விலையில் உற்பத்தி செய்ய முடியும். அதே நேரத்தில் காம்படிஷன்லேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் சில சமயம் இதுவே விலையேற்றத்தை உண்டாக்கும். உதாரணத்திற்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் ஃபோன், டிவி, லைட்டு எல்லாத்திற்கும் டேரிஃப் இன்டைரக்டாக விலையை உயர்த்தும். சரி, வாங்க பார்ப்போம் உலக அரசியலில் தற்போது என்ன நடக்குது அப்படின்னு. இப்போது ரீசெண்டாக நடந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், இல்லைனா ஈரானில் நடந்த ஒரு போர் சூழலாக இருக்கட்டும், இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கிறது, இல்லைன்னா அதிகபட்சமாக அதற்கான டேரிஃப்கள் அமைக்கப்படுது. இந்தியா ரஷ்யாவிலிருந்து சீப்பாக ஆயில் வாங்கினாலும் ஷிப்பிங், இன்சூரன்ஸ், பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லா அரசியல் கேமில் சிக்கி போனது. இதெல்லாம் காரணமாக டேரிஃப் இல்லாமையே பாலிடிக்ஸ் விலை உயர்த்த விட்டது. இந்த மாதிரி தான் பாலிடிக்ஸ்னால இன்டைரக்டாக டேரிஃப் இல்லாமையே விலை உயர்வு அதிகமாகும். இதே மாதிரி நாமளும் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறோம். அந்த ஊரில் இருக்கிறவங்களும் கவர்மெண்ட்டும் டேரிஃப் போடுறாங்க. இதனாலேயும் நமக்கு பிஸ்னஸ் பிரச்சனை வருது. சரி, இப்போது நம்ம பொதுமக்களுக்கு இதனால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது அதை பற்றி பார்ப்போம். இந்த அரசியல் மற்றும் இல்லாமல் டேரிஃப் ரெண்டுமே உங்கள் வீட்டு சொத்துக்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டு பொருட்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது என்று பார்ப்போம். இப்போ வீட்டில் முக்கியமாக சமைக்கிறதுக்கான குக்கிங் ஆயில் விலை, பெட்ரோல் டீசல் விலை, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் விலை, கன்சியூமர் மெட்டீரியல்ஸு, சிமெண்ட்டு, வீடு கட்டுற ஸ்டீலு, இது எல்லாமே ஒரு விதமாக பார்க்கும்போது நமக்கு அசட்டாக இருந்தாலுமே அதை உருவாக்குறதுக்கான சிமெண்ட்டு ரா மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே டேரிஃபும் நம்ம பாலிடிக்ஸ்னாலையும் எக்ஸ்ட்ராவாக விலையேற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த எல்லாவற்றிலும் டைரக்டாக இல்லைன்னா இன்டைரக்டாக டேரிஃப் பாலிடிக்ஸ் தாக்கம் இருக்கும். சரி, இந்த மாதிரி டேரிஃப் இதெல்லாம் நம்மளை எப்படி பாதுகாக்கிறது, அப்புறம் எப்படி முன்னேற்பாடு பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி குளோபல் பாலிடிக்ஸ் டேரிஃப் மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா இம்பேக்டை குறைக்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம பண்ணலாம். உதாரணமாக, விலை மாறும் இல்லைன்னா விலை ஏறும் பொருட்களை பல்காக வாங்கி வைப்பதும் பழக்கங்கள், லோக்கல் பிராண்டை சப்போர்ட் பண்ணுறது, அவங்கள்ட்ட பொருட்களை வாங்குறது, பட்ஜெட் போட்டு டிசிப்ளினாக அதே ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது.
கடைசியாக முடிவாக பார்க்கும்போது உலக அரசியல் டேரிஃப் இதை வந்து டெக்ஸ்ட் புக் எக்கனாமிக்ஸ் மாதிரி போரிங்காக பார்க்க வேண்டாம். இது நம்ம வீட்டு சமையல் அறைக்கு, நம்ம காருக்கு போடுற பெட்ரோலுக்கு, ஷாப்பிங் கார்ட்டு எல்லாத்துக்குமே டைரெக்டாக கான்டாக்ட் ஆகிற விஷயம். நம்ம முன்னோர்கள் சொன்னது போல போரை பற்றியும் பண்ணையையும் பற்றியும் அறிந்தவர்கள் தான் வீட்டை பாதுகாப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரிஃபும் கூட ஒரு மாடர்ன் போர் ஆயுதம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றம்னா தான் நம்ம ஓவராலாக இந்த மாதிரி எக்கனாமிக் க்ரைசிஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஃபினைட் தமிழாக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.